எலியா வந்து கேரி ஆற்றங்கரையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு காக்கா என்ன பண்ணிச்சான், காகங்கள் சாப்பாடு கொண்டு போணுச்சான். இன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுதாங்கல்ல, அதுதான் அவங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. வானிலை ஆராய்ச்சி இருக்குது, நம்ம யாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கோம். பங்கு சந்தையை பற்றி ஊழியங்களில் இருக்குது, எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆமென். காலையில் இன்னொரு குறிப்பு கூட ஜெபம் பண்ணோம். காலகாலத்தில் ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் அவங்க உட்காந்து அழுவாங்கன்னு போட்டிருக்கு. தனித்தனியாக உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்களாம். ஸ்திரீகள் தனியாக உட்காந்து அழுவாங்களாம், ஆண்கள் ஒரு சைடு உட்காந்து அழுவாங்களாம். அதனால் நம்மெல்லாம் காலத்துக்குள்ளே ஆண்டவர்களை வந்துடணும். ஆமென். வந்தவங்க யாரும் என்ன ரிவர்ஸில் போயிடக்கூடாது, நம்ம நிலைச்சி நிற்போம். கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். கடைசி ஒரு ஜெப குறிப்பு எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரத்தில்